ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் எப்படி சிம்பிளாக சாம்பார் வைக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே எனக்கு பவர் கட் ஆகிருச்சு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப, சரி ஓகே நம்ம வந்துட்டு ஃப்ளாஷ் லைட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆஸ் யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காய்கறிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு சாம்பாருக்கு எடுத்திருக்க காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு கிளறிக்கிறேன் நல்லா. இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் யூஸ் பண்ணதில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே, கலர் பயங்கரமாக கலர் கொடுக்குதுங்க. ஏன்னா புளிக்குழம்பா இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், ரெட்டிஸ் நல்லா ரெட்டிஸ் கொடுக்குது கலரு. பட் ஓகே, நல்லா இருக்குது. சரி ஓகே, நல்லா கிளறி விட்டுட்டு நான் காய் வெந்து வர்றதுக்கு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி எடுத்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடிட்டேங்க. ஸோ இதுக்கு இடையில நான் வந்துட்டு புளி ஊற வச்சுக்கலான்ட்டு ஊற வச்சுட்டேன். ஓகே, நம்ம வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்துட்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு இடையில நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு புளியை எந்த இடத்துல புளித்தண்ணி ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பருப்பு வந்து ஆல்ரெடி குக்கர்லேயே வேக வச்சுட்டேன். ஸோ அதை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, கடைஞ்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து காய் வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பருப்பு ஆட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த இடத்துல தாங்க நான் வந்துட்டு காரம் கம்மியாக இருந்தாலும் நான் இந்த இடத்துல காரம் போட்டுக்குவேன். ஏன்னா இது வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி இல்லையா, நம்ம வந்து கூட்டி வைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போயுமே இந்த இடத்துல காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் காரத்தை ஆட் பண்ணிடுவேன். உப்பு இல்லை எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதனால் இப்போது நான் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னுமே பவர் வரல நமக்கு. சரி ஓகே, நம்ம இப்படியே எடுப்போம் அப்படிங்கிறனால அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, நம்ம குழம்பே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோ குழம்பு சுண்டி வெந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பவர் இல்லாத ஒரு ரீசன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு வேறு பவுலுக்கு மாற்றி சாப்பாடு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.